வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள 12 மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் கோடை வெப்பம் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 234 தொகுதிகளில் 5,73,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இத்தேர்தலில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 325 வாக்குச்சாவடிகள் பெண் அதிகாரிகளால் மட்டும் கையாளப்பட உள்ளது. 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகள் தோறும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 7,000க்கும் மேற்பட்ட நுண்பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்காளர்களின் செல்போன்களை வாங்கி வைப்பதற்கு என பிரத்யேக வசதி செய்யப்பட்டுள்ளது. தேர்தலை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 1,47,000 காவலர்களும் 23,000 துணை ராணுவப் படையினரும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதற்கிடையே வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆதார் அட்டை, பான் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆவணங்கள், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட அட்டை, தொழிலாளர் நலத்துறை வழங்கிய காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்த போதிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் வாக்களிக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு குறித்த தகவல்களை பொதுமக்கள் ECI நெட் செயலியில் அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நடவடிக்கைகளை பார்வையிட 20 சர்வதேச பிரதிநிதிகள் தமிழகம் வந்துள்ளனர். பூட்டான், எகிப்து, மொரீஷியஸ், இந்தோனேஷியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இந்த பிரதிநிதிகள் இன்று வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று வாக்குப்பதிவு நடைமுறைகளை பார்வையிட உள்ளனர். நேற்று அவர்கள் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் ஊடக கண்காணிப்பு அறைகளை பார்வையிட்டனர். இந்நிலையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவுக்கு முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சரியாக 7 மணி அளவில் தொடங்க உள்ள நிலையில் மொத்தமாக அமைக்கப்பட்டுள்ள 1,247 வாக்குச்சாவடி மையங்களில் மாதிரி வாக்குப்பதிவானது அனைத்து முகவர்கள் முன்னிலையில் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல்புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடி மையத்தில் முன்மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கு 3-4 முறை மாதிரி வாக்குப்பதிவு செய்யப்பட்டு அதன் முழுமையாக எண்ணப்பட்டு வாக்குப்பதிவு செய்யப்பட்ட சிம்பலில் பதிவாகிறதா என முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் காண்பித்து அதன் பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சீல் வைக்கப்பட்டது. இதற்கிடையே மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பங்களித்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணியில் ஈடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடகாவின் கலபுரகியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இளைஞர்கள் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளமான கலாச்சாரம் மற்றும் அறிவுசார் பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். ஜெர்மனி சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைநகர் பெர்லினில் நேற்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு போரிஸ் பிஸ்டோரியஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா, ஜெர்மனி இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான வழிவகைகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர்.
பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் அவர்கள் பேச்சு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து திரு ராஜ்நாத் சிங் உரையாடினார். ஜெர்மனியில் வசிக்கும் சுமார் 3 லட்சம் இந்தியர்கள் வர்த்தகம், தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி, கலை ஆகிய துறைகளில் பங்களிப்பு செய்து இரு நாடுகளுக்கு இடையே வலிமையான உறவுக்கு காரணமாக இருப்பதாக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த வாரம் கையெழுத்தாகும் என்று நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் அறிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதியை சட்டவிரோதமாக கடந்ததாக கூறி 2 கப்பல்களை ஈரான் கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. நாட்டின் ஜவுளித்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 2.1% வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் போர்க்காலத்தின் போது அவசர பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் விமானங்களை தரையிறக்கி விமானப்படை சோதனை நடத்தியது. ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திருமதி லிசா கில் நியமிக்கப்பட்டுள்ளார். குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். தூத்துக்குடியில் ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 65 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் குரங்கணி அருகே சாலை வசதி இல்லாத மலை கிராம பகுதிகளுக்கு குதிரைகள் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை தேர்தல் அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வெள்ளைக்கவி மலை கிராமத்திற்கு குதிரைகள் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. தமிழகத்தில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதியன்று வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சார்பில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 40 ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 18 ஓவரில் 119 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜோஹனஸ்பர்கில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 192 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 16.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 193 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள 12 மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் கோடை வெப்பம் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.